ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மித்ஸ் பிஹைண்ட் த டேட்டூஸ். என் பேர் விக்கி, நான் ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட். வெல்கம் டு இன்ஸ்கிரிப்ட் டேட்டூஸ். ஓகே, நான் டாப் மித்ஸ் எல்லாத்தையுமே வந்து என் ஃபோனில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து தான் வந்து நான் இன்றைக்கி வந்து லிஸ்ட் டவுன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, டேட்டூ போட்டால் ஃபீவர் வரும். ப்ரோ, இந்த படத்தை பார்த்து இந்த எல்லாரும் சொல்கிறத கேட்டு தயவுசெய்து இந்த மித்தை ஃபாலோ பண்ணாதீங்க. டேட்டூ போட்டால் ஃபீவர் வரும்னா எல்லாருக்குமே என்கிட்ட வந்து டேட்டூ போடுறவங்க ஃபீவர் வந்துகிட்டே தானே இருக்கணும். ஸோ இது வந்து கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு பியூரஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் மித்து தான். அதுதான் டேட்டூ போட்டால் ஃபீவர் வரும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பிலீவே பண்ணாதீங்க. இட் இஸ் 100% மித். யூ கேனாட் டொனேட் பிளட். இது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல கொஷின். என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட கேட்குறது தான். ஸோ பிளட் டோனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பிளட் டொனேட் பண்ணக்கூடாது, நீங்கள் டேட்டூ போட்டதுக்கப்புறம் பிளட் டொனேட்டே பண்ண முடியாது அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பிளட் டொனேட் பண்ணலாம். ஆஃப்டர் கெட்டிங் யுவர் டேட்டூ நீங்கள் பிளட் டொனேட் பண்ணலாம். த டியூரேஷன் இஸ் டிஃபர்ஸ். ஸோ இப்போ ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6 monthsக்கு அப்புறமே நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் 1 year வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி 6 months to 1 year வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களோட ப்ரிகாஷன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டூ போட்டிங்க அப்படின்னா உங்கள் பிளட்டில் வந்து அந்த இங்க் பிக்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கலக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கை வந்து உள்ளே பேக் பண்ணி வைக்கும்போது அந்த இங்க் பிக்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பிளட்டில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். ஸோ மிக்ஸ் ஆகும்போது பிளட்டில் வந்து கொஞ்சம் அயன் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலோட ப்ரிகாஷன்ஸ்க்காக நீங்கள் 6 months to 1 year வந்து பிளட் டொனேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபில் பண்ண போனீங்க அப்படின்னாலே அவங்க ஃபார்ம்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போ டேட்டூ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில ஹாஸ்பிட்டலில் 6 months சொல்கிறாங்க, ஒரு சில ஹாஸ்பிட்டலில் 1 year சொல்கிறாங்க. பட் ஆஃப்டர் 1 year யூ ஆர் குட் டு கோ. நீங்கள் கண்டிப்பாக வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். ஸோ இதுவும் மித்து தான். கலர் டேட்டூஸ் ஹர்ட் மோர் தேன் பிளாக் டேட்டூஸ். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, கலர் டேட்டூஸ் வந்து ரொம்ப வலிக்கும் பிளாக் டேட்டூஸ் பண்ணுறதோட அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுவும் வந்து ஒரு மித்து தான். ஸோ எதனால் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் பிளாக் டேட்டூ பண்ணுறீங்களோ ஆர் கலர் டேட்டூ பண்ணுறீங்களோ, irrelevant to கலர்ஸ். என்ன கலர் டேட்டூ நீங்கள் பண்ணாலுமே எந்த இடத்துல இங்கை பேக் பண்ணுமோ அந்த இடத்துல தான் நாங்கள் இங்கை பேக் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2nd and 3rd லேயரோட இன்பிட்வீன் கேப்பில் தான் வந்து நாங்கள் இங்கே பேக் பண்ணுவோம். ஸோ அந்த இங்க் பேக் பண்ணுற விஷயம் வந்து பிளாக் டேட்டூவாக இருந்தாலும் சரி, கலர் டேட்டூவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே அளவு பெயின் தான் இருக்க போகுது. ஸோ இதுவும் ஒரு 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 பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெத்து தான். யூ ஷுட் நாட் வெட் யுவர் டேட்டூ. ஸோ தண்ணியே படக்கூடாது டேட்டூவில் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதுவும் 100% தப்பு. நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நான் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் டேட்டூவும் அடிப்படுறதும் ஒரே கான்செப்ட் தான் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அடிப்படுறதை எந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் டேட்டூவையும் நீங்கள் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். மினிமல் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் டேட்டூ வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாஷாவது பண்ணணும் ஒரு நாளைக்கு. ஸோ அதனால் தண்ணி படாமல் இருக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. தண்ணி நீங்கள் ரொம்ப ரொம்ப மரிச்சு பண்ணக்கூடாது. டேட்டூ வந்து ரொம்ப மரிச்சு பண்ணக்கூடாது. ஸோ தண்ணி படலாம் அப்படின்னா எப்படி வேணால் தண்ணி படலாம் அப்படின்றது கிடையாது. ரொம்ப மரிச்சு பண்ணக்கூடாது. அதாவது ரொம்ப டீப்பான ஸ்விம்மிங்கு அதெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். டேட்டூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா. ஸோ டேட்டூ ஹீல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குட் டு கோ. நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணால் ஸ்விம்மிங் பண்ணலாம். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் எந்த வாட்டரில் வேணாலும் குளிக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ் டேட்டூவாக இருக்கும்போது டேட்டூ வந்து ரொம்ப டேட்டூ தண்ணியில் மரிச்சு பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாஷ் அப்படின்ற எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் குட் ஃபார் யுவர் டேட்டூ. ஏன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்போ தான். ஏன்னா அந்த அடிப்பட்டுறதும் டேட்டூவும் ஒரே கான்செப்ட்னும் போது, ஸோ டேட்டூவும் வந்து ஒரு அடிப்பட்டுறது அப்படின்னும் போது நீங்கள் அதை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக சூப்பராக டேட்டூ ஹீல் ஆகும். பெயின் கில்லர் ரெடியூசஸ் பெயின் ஆஃப் யுவர் டேட்டூ. ஸோ நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட வரும்போது வந்து ரொம்ப வலிக்குமா, ரொம்ப ஜாஸ்தியாக வலிக்குமா, பெயின் கில்லர் எடுத்துக்கலாமா, இப்போ இன்கேஸ் பெரிய செஷன்லாம் பண்ணுறாங்க, டேட்டூ வந்து பெரிய செஷன் வராங்க அப்படின்னும்போது ப்ரோ நான் பெயின் கில்லர் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னும்போது, ஸோ அது நான் வந்து அப்சல்யூட்டாக வந்து நான் பெயின் கில்லர் வச்சு டேட்டூ பண்ணுறதுன்றது வந்து நான் அவாய்ட் பண்ண தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பெயின் கில்லர் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்க பிளட்டு வந்து ரொம்ப தின்னாயிடும். ஸோ அதுதான் ஒரே ரீசன்.
ஸோ அதனால தான் பெயின் கில்லரையும் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஆல்கஹால் சாப்பிட்டு வந்தாலும் அவாய்ட் பண்ணுவோம் நாங்கள் டேட்டூ பண்ணுறதுக்கு. ஏன்னா பிளட் ரொம்ப தின் ஆகிட்டதுனால இங்கே வந்து உங்கள் ஸ்கின்ல பேக் பண்ணும்போது அன்னெசரி ஊசிங் வரும், அன்னெசரி பிளட் பிளாஸ்மா எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ இதுக்காக நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னும் போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து டிசைர்டு ரிசல்ட் கிடைக்காது டேட்டூ பண்ணும்போது. ஸோ அதனால தான் அவாய்ட் பெயின் கில்லர்ஸ் வைல் யூ கெட்டிங் யுவர் டேட்டூ. ஸோ அதுவும் வந்து ஒரு 100% மித்து தான். இது வந்து எல்லாருமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. டேட்டூ போட்டால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது ப்ரோ. இது என்ன ப்ரோ ஒரு ஜோக்காக இருக்குது? சி அக்கார்டிங் டு ஃபீல்டு நான் சொல்கிறேன். ஓகே, எல்லா கவர்மெண்ட் ஜாப்புமே வந்து கிடைக்காது அப்படின்றது கிடையாது. லைக் மிலிட்ரி, நேவி, போலீஸில் இருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக நானுமே வந்து டேட்டூ அவாய்ட் பண்ணாத சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து ஃபுல் பாடி ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல் பாடி ஸ்க்ரீனிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் பாடி ஸ்க்ரீனிங்கில் வந்து டேட்டூ இருந்தது அப்படின்னா அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபீல்ட் ஆஃப் ஜாப்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் அவாய்ட் கெட்டிங் யுவர் டேட்டூ. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஃபீல்டில் தான் ட்ரை பண்ணுறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க, பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை அதர் போர்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா விசிபிள் டேட்டூஸ் அவாய்ட் பண்ணுங்கள். லைக் கழுத்தில் பண்ணுறது, கையில் ரிஸ்ட்டுக்கு கீழே பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி உள்ளுக்குள்ளே இருக்க டேட்டூ அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ இதுவும் வந்து ஒரு 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 பார்ஷியலான மித்து தான் இது. ஸோ எல்லா கவர்மெண்ட் ஜாபுமே கிடைக்காது அப்படின்றது கிடையாது. ஒரு சில ஃபீல்ட் ஆஃப் ஜாப் மட்டும் கிடைக்காது. இதுதான் இருக்கிறதுலே ஃபன்னியான ஒன்று. டேட்டூ போட்டால் பாஸ்போர்ட் கிடைக்காது, ஃபாரின் போக முடியாது. ப்ரோ என் உடம்புல நிறைய டேட்டூ இருக்குது, என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது. ஆனால் நான் ஃபாரின் கண்ட்ரி போனது கிடையாது. பட் அதெல்லாம் எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. நீங்கள் டேட்டூ போட்டிங்க அப்படின்னா எந்த விதமான ஃபாரின் கண்ட்ரியும் போகக்கூடாது அப்படின்ட்டு. சரி, இங்கே தான் வந்து டேட்டூஸ்ன்றது வந்து கொஞ்சம் டேபுவாகவும் இருக்குது, கொஞ்சம் ஈஸி கோயிங்காகவும் இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே கிட்டத்தட்ட டேட்டூ போடுறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம். ஒரு மேண்டட்ரியாகவே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஃப்டர் 18 அப்படின்னும் போது they'll get a tattoo for themselves. ஸோ நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லேருந்து பார்க்கும்போது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக எல்லாருமே இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் டேட்டூ போட்டால் ஃபாரின் கண்ட்ரி போக முடியாது அப்படின்றது கிடையாது. ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதாவது கல்ஃப் ரீஜன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டேட்டூ போடுறவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க. அதுவும் எப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக கல்ஃப் ரீஜனில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி சேமாக சார் விசிபிள் டேட்டூஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணுறாங்க. ஸோ அதான் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு மித்து தான். டேட்டூஸ் ஆன் போன், எலும்பில், அதாவது டேட்டூஸ் ஆன் போன் ஹர்ட் மோர் தென் த ஸ்கின். ஸோ நீங்கள் எலும்பில் டேட்டூ பண்ணும்போது ரொம்ப வலிக்கும், ஸ்கின்னை கம்பேர் பண்ணும்போது எலும்பில் டேட்டூ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப வலிக்கும் அப்படின்றது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் டேட்டூ இங்கை வந்து நாங்கள் பேக் பண்ணுறது எந்த ரீஜனாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நாங்கள் பேக் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் லேயர் ஆஃப் த ஸ்கின்ல தான் நாங்கள் பேக்கே பண்ண போகிறோம். நீடில் வந்து ரொம்ப ஷார்ப்பு, அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஜைல் நீடில். ஓகேங்களா? நீங்கள் நீடில் வந்து லைட்டாக இப்படி ட்ராப் பண்ணாலே அது ஸ்ட்ரைட்டாக போய் விழுந்துச்சு அப்படின்னா உடஞ்சிரும் நீடில். அந்த நீடிலோட டிப் வந்து உடஞ்சிரும். ஸோ உங்கள் போன் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எலிமெண்ட்டு. ஸோ அதில் யோசிச்சு பாருங்கள், அதில் நீடில் பங்க்சர் பண்ணிச்சு அப்படின்னா நீடில் உடைய தான் செய்யும். அதனால் நாங்கள் அவ்வளோ டீப் ஃபஸ்ட்டு போகவே மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து போனில் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியாக வலிக்குது அப்படின்றது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கின்ல பண்ணுறதுக்கும் போனில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் நாங்கள் பண்ணுவோம். போனில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நாங்கள் ஹேண்ட் ப்ரெஷரெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். உங்களுக்கு போனில் பண்ணும்போது வைப்ரேஷன், அந்த நீடலோட வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, எனக்கு டேட்டூ போடுறது ரொம்ப ஃபீலாக தெரியுது அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியான பெயின் அப்படின்றது. ஸோ இதுவும் வந்து அப்சல்யூட்டாக ஒரு மித்து தான். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் வலிக்கும். ஐ மீன் போன் அண்ட் ஸ்கின் கம்பேரிட்டிவ்லி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் பாடி ப்ரொப்போர்ஷன்ஸில் நீங்கள் எங்கே பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் பெயின் சார்ட்டுமே வித்தியாசப்படும். ஸோ நீங்கள் கழுத்தில் பண்ணுறதுக்கும் கையில் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட். நீங்கள் கையில் பண்ணும்போது மினிமல் பெயின் தான் இருக்கும், கழுத்தில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். ஸோ அதுதானே தவிர போனுக்கும் ஸ்கின்னுக்கும் டேட்டூ பண்ணும்போது எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இதுவும் ஒரு மித்து தான். அடுத்து வந்து யுவர் டேட்டூஸ் வில் ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்டே ஸ்ட்ரெச் இஃப் யூ கெயின் ஆர் லூஸ் வெயிட். இது ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து இன்கேஸ் குண்டாக இருக்கீங்க, டேட்டூ பண்ணுறீங்க,
திடீர்னு ஒல்லி ஆகிட்டீங்க அப்படின்னா டாட்டூவும் வந்து சுருங்கிடுமா, இல்லை இன்கேஸ் ஒல்லியாக இருக்கிறவன் டாட்டூ பண்ணிட்டு ஜிம்முக்கு போய் நல்லா பாடி மசில்ஸ்லாம் ஏற்றும் போது டாட்டூவும் வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெச்சாக காட்டுமா அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இந்த ஜிம் போகிறவங்க, ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இது வந்து கேட்டிருக்காங்க. என்ன விஷயம்னா உங்கள் ஸ்கின்ல தான் வந்து உங்கள் டாட்டூஸ் இருக்க போகுது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் டாட்டூவும் இருக்க போகுது. சரி, நீங்கள் வந்து ஒரு ட்ரையாஸ்டிக்காக சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அதாவது யூஆர் வெயிட்டிங், ஐ மீன் யூ வெயிட் 200 kgs, திடீர்னு நான் வந்து ஒரு 70 kg ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரையாஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வேணா வந்து டாட்டூ வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்கள் ஸ்கின்னே ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகும்போது ஆப்வியஸாக உங்கள் ஸ்கின்லேயே அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அதெல்லாம் இருக்க தான் போகுது. ஸோ அதனால் அப்போ நீங்கள் ட்ரையாஸ்டிக்காக பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து டாட்டூஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் டோன்டு தான் நான் பண்ண போகிறேன், சரி நான் வந்து ஒரு 100 kgs இருக்கேன், ஒரு 20 கிலோ கம்மி பண்ண போகிறேன், ஸோ அது ட்ரையாஸ்டிக் கிடையாது, அது வந்து கிராஜுவலாக தான் கம்மி பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஸ்கின் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுமோ அதே சைஸ் அதே அளவு தான் உங்கள் டாட்டூவும் ஸ்ட்ரெச் ஆக போகுது. ஆனால் நீங்கள் 100 kgs இருக்கும்போது டாட்டூ பண்ணும்போது நீங்கள் 80 kgs ஆனீங்க ஸ்ட்ரிங்க் ஆகும் அப்படின்றது கிடையாது. உங்கள் டாட்டூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ரிமைன் ஆகும். ஸோ நீங்கள் இன்கேஸ் வெயிட் கெயின் பண்ண போகிறீங்கனாலும் அதே கான்செப்ட் தான். நம்ம ஜிம்முக்கு போயிட்டு ஒரு டோண்டான ஷேப் எடுத்துகிட்டு வர போகிறோம், நம்ம ஒரு ஜிம் கோயராக தெரியணும், நான் வந்து கொஞ்சம் மசில்ஸ் மட்டும் கொஞ்சம் கெயின் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் அது வந்து டாட்டூ வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிட்டு அசிங்கமாலாம் தெரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ராக் இருக்கார்ல, டுவேன் ஜான்சன் ஆக்டர், அவர் வந்து மம்மி டூ ரிட்டர்ன்ஸில் பண்ணும்போது தான் அவர் லெஃப்ட் ஹேண்டில் இருக்க பாலினேஷன் ஸ்லீவ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த டாட்டூவை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாட்டூவை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ ராக் எந்த அளவுக்கு ஒல்லியாகவும் எந்த அளவுக்கு ஒரு 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 மசில் கை இருந்தார். ஆனால் இப்போ இருக்கிற ராக் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் அது. ஆனால் அவருக்குமே அந்த டாட்டூ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிட்டு அவர் பாடி அப்போதைக்கும் இப்போதைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெச் தான். ஆனால் இப்போவும் அந்த டாட்டூ ரொம்ப சூப்பராக தான் தெரியும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விதமான ஒரு டவுட்டே வராது. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு மித்து தான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. டாட்டூ காசஸ் HIV, ஹெப்படைட்டிஸ், ஸ்கின் கேன்சர் அண்ட் எஸ்டிடிஸ்னால் ஒன்றும் இல்லை, செக்ஷுவல் ட்ரான்ஸ்ஃபர் டிசீஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்வியஸாக HIV அந்த எஸ்டிடிஸ்லாம் எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து கிராஸ் கண்டாமினேஷனான ஒரு நீடில் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்க, லைக் யூஸ்டு ப்ராடக்ட்ஸே திரும்பி யூஸ் பண்ணுறீங்க இன்னொருத்தருக்கு அப்படின்னா இதுக்கு உண்டான சான்சஸ் ஆர் ஹை. இப்போது ஐ மீன் என்னோட ஸ்டுடியோ ஆகட்டும் ஆர் ரெப்யூட்டட் ஸ்டுடியோஸ் அரவுண்ட் ரெப்யூட்டட் ஸ்டுடியோஸ் ஆகட்டும், ஒரு விஷயம் கூட திரும்பி வந்து எதையுமே நாங்கள் வந்து திரும்பி யூஸ் பண்ணுறது அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டாட்டூ பண்ண வரும்போதே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன கேட்பீங்கன்னா, நீடில் சேஞ்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு. நீடில் சேஞ்சுன்றது இட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ நீங்கள் ஒரு ஒரு லோ லெவல் ஒரு சின்ன கடைக்கு போகிறீங்க, ஒரு சின்னதாக ஒரு டாட்டூ ஸ்டுடியோ போகிறீங்க, ஒரு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டி டாட்டூ ஸ்டுடியோ போகிறீங்கனாலே பேசிக் ரூல் நீடில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது வந்து ஆர்டிஸ்ட்டுக்குமே தெரியும், நீடில் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் வந்து பிலீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேஞ்ச் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. அதாவது சின்ன டாட்டூ ஸ்டுடியோலேருந்து எவ்வளோ பெரிய டாட்டூ ஸ்டுடியோ ஆனாலும் நீடில் சேஞ்சுன்றது எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு சேஞ்ச் வந்து ஒரு ரெப்யூட்டட் டாட்டூ ஸ்டுடியோ பண்ணோம் அப்படின்னா, நான் டாட்டூ பண்ணுறேன் அப்படின்னா எதுவுமே ரிப்பீட் பண்ண மாட்டேன். அதாவது நீடிலு, டிஷ்யூஸு, க்ளவுஸு, இன்கேப்ஸு, நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் எதையுமே நாங்கள் ரிப்பீட்டடாக யூஸே பண்ண மாட்டோம் அப்பார்ட் ஃப்ரம் மஷின். ஸோ நீங்கள் மஷின் பார்த்தா கூட தெரியும், நாங்கள் வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணுறோம். அதாவது பிளாஸ்டிக் வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணுறோம். அப்புறம் எங்களோட பேண்ட் ஒன்று இருக்குது, கிரிப் பேண்டுன்னு சொல்லிட்டு, அதை ஃபுல்லாக வச்சு ரேப் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த மிஷினையே யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஒன்ஸ் டாட்டூ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிட்டு அந்த ஏரியா ஃபுல்லுமே நாங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணுறோம். சானிடைசர் ஊற்றி ஃபுல்லுமே நாங்கள் அந்த ஏரியாவை வந்து பெசிலால் சானிடைசர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே அந்த ஏரியாவை நாங்கள் சானிடைசர் பண்ணுறோம். நாங்கள் டிஷ்யூஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டிஷ்யூ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சும்மா அந்த டிஷ்யூவோட கண்டெய்னரில் நாங்கள் கையை வைக்க மாட்டோம். க்ளவுஸ் ஆகட்டும், இப்போது ஒரு பெரிய டாட்டூ செஷன் போகுது அப்படின்னா 3 to 4 பேர் ஆஃப் க்ளவுஸ் யூஸ் ஆகும். அதாவது ஒரு பெரிய டாட்டூ செஷன்னா ஒரு 1 or 2 hours அப்புறம் பிரேக் எடுக்கும். ஐ மீன் கிளைண்ட்டுக்கு தேவைப்படும், இல்லை எனக்கு பிரேக் தேவைப்படும். பிரேக்குக்கு போயிட்டு வரும்போது கூட நான் யூஸ் பண்ணுற க்ளவுஸை தூக்கி போட்டு திரும்பி வந்து நான் டாட்டூ செஷனுக்குள்ளே வரும்போது ஃப்ரெஷ்ஷான க்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி ரெப்யூட்டடாக இருக்கிற டாட்டூ ஸ்டுடியோவில் நீங்கள் தைரியமாக நம்பி போகலாம். ஏன்னா
எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போது டாட்டூ பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா இட் இஸ் அவர் ரெப்யூட்டேஷன், எங்களோட ரெப்யூட்டேஷன் தான் இட் இஸ் ஆன் த லைன். ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஸோ அதனால் எப்போவும் உங்களோட சேஃப்டியும் நாங்கள் பார்ப்போம், எங்களோட சேஃப்டியும் நாங்கள் பார்ப்போம். அதனால தான் எல்லா ப்ராடக்ட்ஸையுமே நாங்கள் வந்து டிஸ்போசபிள் ப்ராடக்ட்ஸை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் ஒரு மித்து தான். ஒரு டாட்டூ போட்டால் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம், இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. டாட்டூ பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது, இல்லை எனக்கு டாட்டூ போடணுன்னு ரொம்ப ஆசை, ஏன்னா எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் லவ் பண்ணுறதுமே உங்கள் வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ரைட்? ஆனால் வந்து ஒரு தைரியம் ஒரு இது வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை வந்து வீட்டில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் டாட்டூ பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஒரு 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 மணி நேரம் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் சரி போயிட்டு போ, பண்ணிட்டியா விட்டு தொலை, என்ன உன்னோட ரிலேட்டிவ்ஸ் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் கொஞ்சம் காட்டாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன். வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா கெட் யுவர் மாம் ஆர் டேட் நேம், ஆர் இல்லை மாம் அண்ட் டேட் அப்படின்ற மாதிரி டாட்டூ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க வந்து திட்டுறது கொஞ்சம் குறைவாயிடும், உங்கள் மேலே கோச்சிக்கிறதும் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டாட்டூ போட்டால் போலீஸ் பிடிப்பாங்க ப்ரோ. டாட்டூ போட்டால் போலீஸ் பிடிப்பாங்கன்னா நீங்கள் எது பண்ணாலுமே, நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் போனாலும் சரி, ஆர்சி புக் இல்லாமல் போனாலும் சரி, போலீஸ் பிடிக்க தான் போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. நீங்கள் நீங்கள் டாட்டூ போட்டாலே போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த கல்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹேஸ் டாட்டூஸ், ஓகே? அதை வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் வந்து போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது அப்போ நீங்கள் வந்து ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போலீஸ் பிடிப்பாங்கலாம் அவாய்டாதீங்க. டாட்டூஸ் போட்டால் போலீஸ் எல்லாம் எதுவும் பிடிக்கலாம் மாட்டாங்க. ஸோ அதுதான் விஷயம். ஓகே, அதான் லாஸ்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. பை.